என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல பிரமாணங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த பிரமாணங்களை புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிறிஸ்து இயேசு வித்தியாசமாய் மாற்றினார், எளிதாய் மாற்றினார். ஆனால் எல்லாவற்றையும் அவர் மாற்றவில்லை. ஒரு சில கட்டளைகள் அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதுதான் இன்றைக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்டளையை இன்றைக்கு உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அன்றைக்கும் அதே கற்பனை தான், இன்றைக்கும் இதே கற்பனை தான். வாழ்க்கையிலே ஆயுள் காலம் நீடித்திருக்கும்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமாம், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். நான் முக்கியமாய் வாலிபர்களுக்கு பேச விரும்புகிறேன். என் அன்பு வாலிப பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு நல்ல பெற்றோரை கொடுத்து, தகப்பனை கொடுத்து, தாயை கொடுத்து ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆனால் பல வாலிபர்கள் இந்த நாட்களில் தங்கள் பெற்றோருக்கு 3 காரியங்களை செய்கிறார்கள். 1, அவர்களை நேசிப்பதில்லை. 2, அவர்களை மதிப்பதில்லை. 3, அவர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், கனம் பண்ணுவாயாக. ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். நீ கனம் பண்ண வேண்டும். எக்ஸோடஸ் 20:12. ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர் so that you may live long in the land the Lord your God is giving. அழகாக வார்த்தை சொல்கிறது. Honor your father and mother. நீங்கள் தகப்பனை நேசிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும், தகப்பனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் தாயை நேசிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். பலருக்கு இது கடினமாக இருக்கிறது. பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஐயோ, என் பிள்ளை கீழ்ப்படிவதில்லை, கனம் பண்ணுவதில்லை, மதிப்பதில்லை. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம், இட்ஸ் அ கண்டிஷனல் பிளஸ்ஸிங். பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன் பெற்றோரை கனம் பண்ணு. பெற்றோரை கனம் பண்ணும்போது உனக்கு லாங் லைஃபை தருவாரா. எல்லாம் செய்கிறீர்கள், நல்ல ஆகாரத்தை புசிக்கிறீர்கள், ஜிம்முக்கு போகிறீர்கள், உடம்பை கவனித்துக் கொள்ளுகிறீர்கள், ஸ்கின்னுக்கு எதையெல்லாமோ அப்ளை பண்ணுகிறீர்கள், விட்டமின்ஸ் எடுக்கிறீர்கள், ஹேருக்கு எதையெல்லாமோ செய்கிறீர்கள், எல்லாம் நல்லது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும் பொழுது பூமியிலே உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். அதே நேரத்தில் பெற்றோராகி உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு பூமியிலே தகப்பன் தாய் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் எப்படி கவனிக்கிறீர்கள், எப்படி நேசிக்கிறீர்கள், எப்படி கீழ்ப்படுகிறீர்கள், எப்படி அவர்களை மதிக்கிறீர்கள் என்பதை குறித்து கூட நீங்கள் கவனமாயிருக்க வேண்டும். வயது முதிர்ந்த பெற்றோர் அவர்களை நீங்கள் கவனிக்காது விடுவீர்கள் என்றால், உங்கள் வீட்டில் வைத்து பராமரிக்காது இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். சில வெளி தேசங்களிலே சில கலாச்சாரங்கள் அல்லது வாழ்க்கையின் லைஃப் ஸ்டைல் அது பெற்றோரை கவனிக்க முடியாது இருக்கும். வயது முதிர்ந்த தகப்பனாக இருப்பார்கள், 2 பேரும் வேலைக்கு செல்ல வேண்டியது இருக்கும், வேறு வழியே இல்லை. வீட்டில் வைத்து சென்றால் அவர்கள் நடந்து கீழே விழுந்து விடுவார்கள், அல்லது அவர்களை கவனிக்க யாரும் இல்லை என்ற நிலைமையிலே சிலர் முதியோர் விடுதியிலே அனுமதிக்கிறார்கள். அது அவருடைய சூழ்நிலைமையை பொறுத்து. ஆனால் இவர்கள் பாரமாக இருக்கிறார்கள், பணத்தை கொடுத்து நாம் எங்கேயாவது அவர்களை பராமரிக்க வைத்து விடுவோம் என்று நீங்கள் நினைப்பதற்கு வேதம் இடம் கொடுப்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்க தகப்பன் தாயை கனம் பண்ணுவாயாக. எங்களுடைய பெற்றோரை, என்னுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கடைசி வரைக்கு எங்களோடு வைத்து அவர்களை காப்பாற்றினோம். அவர்கள் சுகவீனப்பட்ட நேரங்களில் என் வேலை, என் ப்ரொஃபஷனை நான் செய்யாதபடிக்கு பல மாதங்கள் என் தகப்பனோடு நான் மருத்துவமனையில் தங்கியிருந்தேன். இப்படியெல்லாம் தகப்பனையும் தாயையும் கவனித்ததினால் கர்த்தர் இன்று என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். எனக்கும் ஒரு மன நிறைவு இருக்கிறது, அப்பா அம்மாவை நன்றாய் கவனித்தோம் என்று. இன்றைக்கு அவர்கள் மரித்த பிறகு அவர்களுக்கு கல்லறை கட்டுவதும், வருடந்தோறும் போய் மாலை போடுவதும், அவர்கள் பிறந்த நாள் அன்று அல்லது இறந்த நாள் அன்று ஏழைகளுக்கு உதவி செய்வதை பார்ப்பதற்கு அவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே உங்கள் நன்மையை பார்க்க வேண்டும். பல வேளைகளில் என் இருதயத்தில் நான் அழுகிற ஒரு காரியம், கர்த்தர் எங்களை மேன்மையாய் வைத்திருக்கிற இந்த காலத்தை பார்ப்பதற்கு என் தாய் தகப்பன் கூட இல்லையே என்று நான் வருத்தப்படுவேன். ஏனெனில் அவருடைய கண்ணீரின் ஜெபம், அவருடைய முழங்கால்களின் ஜெபம், அவர்கள் எங்களை தியாகத்தோடு வளர்த்த அந்த விதம், அவைகள்தான் இன்றைக்கு வாழ்க்கையில் மேலாக வைத்திருக்கிறது. இந்த மேன்மையை பார்க்க பெற்றோர் இல்லை. அவர்கள் இருக்கிற நாட்களில் அவர்கள் கண்கள் காணும்படி
நன்மைகளை அவர்களுக்கு செய்யுங்கள். அவர்கள் மனம் குளிரும்படி அவரை நேசியுங்கள். அவர்கள் மனம் பூரிக்கும்படி அவர்களை கனம் பண்ணுங்கள். இதுவே வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கட்டளை. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய தீர்மானியுங்கள். வாழ்க்கையெல்லாம் சமாதானம் இருக்கும். பரிசுத்தமுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனையை கொடுத்து தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று சொன்னீரே. உங்கள் ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த திருப்தி இன்றைக்கு அநேகருக்கு இல்லை அப்பா. பெற்றோரை நான் கவனிக்காது விட்டு விட்டேன் என்ற குற்ற உணர்வில் எவ்வளோ பேர் வாழுகிறார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு பெற்றோர் தகப்பன் தாயை கூட வைத்திருக்கிறவர்கள் இந்த குற்ற உணர்வு அடையாதபடி வாழுவதற்கு ஆண்டவரே தங்களை தாழ்த்தி, தங்கள் வயது முதிர்ந்த பெற்றோரை, பலவீனமுள்ள பெற்றோரை, குறைவுகளுள்ள பெற்றோரை பத்திரமாய் காத்து கனம் பண்ண கிருபையும் இரக்கமும் தரும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் சிரசின் மேல் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது வாழ்க்கையெல்லாம் நிம்மதியாக வாழுவதற்கு உங்களுக்கு வழி நடத்தும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். God bless you.